கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னொரு விஷயத்தில் இருக்கலாம். யாரும் கண்களை திறக்க வேண்டாம். தேவனுடைய வல்லமை நமக்குள்ளாக எல்லோரும் கண்களை மூடுவோம். அற்புதமான ஒரு ஆராதனை தேவன் நமக்கு தந்தார். அவருடைய பிரசனம் நிறைந்து கொண்டிருக்கிறது. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜாதி ராஜன், நமது எபினேசர், நம்ம இதுவரை தாங்கினவர், இதுவரை நடத்தினவர், இப்பொழுது நம்மோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த சுகமடைக்கும் ஆராதனையில் நம்முடைய ஆத்மாவை சுகம் தருபடிக்கு, உள்ளத்திலே சுகம் தருபடிக்கு இறங்கி வந்திருக்கிறார். எல்லோரும் கண்களை மூடி இதை திறந்தவரை சோதரிப்போமா? யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம். இது கர்த்தருடைய பிரசன்னம். ராஜாதி ராஜா நமக்கு வந்திருக்கிறார். அவருடைய நாமம் அதிசயமானவர். அவர் அற்புதத்தின் தேவன், அதிசயங்களின் தேவன். கூப்பிட்ட உடனே நமக்கு வருகிற வரணி செய்கிறவர். அவர் நாமம் அல்பா ஓமேகா, ஆதி அந்தமும், முந்தினவரும் பிந்தினவரும், மகிமை நிறைந்தவரும் வல்லமை உள்ளவருமாய் இருக்கிறார். அந்த தேவனுக்காக நமக்கு இறங்கி வந்திருக்கிறோம். எல்லோரும் கரங்களை தண்ணி அவரை மகிமைப்படுத்துவோம். எல்லோரும் கரங்களை தண்ணி அவரை மகிமைப்படுத்துவோம். அப்பா வாருங்கள் என்று சொல்லுவோம். ராஜாதி ராஜாவை வாருங்கள் என்று சொல்லுவோம். எங்கள் பத்திரிகை செய்கிறோம் என்று சொல்லுவோம். என்னுடைய நாம மகிமைப்பட வேண்டும். ராஜா எங்கள் பத்திரிகை கண்ணன் இறங்கி வந்தருடுவீராக. எல்லா கண்ணிலும் உடைத்த தேவனாகிய கர்த்தர் மீண்டும் ஒரு விசை எங்கள் மேலாக்கினியா ராஜரீக வல்லமையோடு, மகத்துவ வல்லமையோடு, சிலுவை வல்லமையோடு கர்த்தர் இறங்கி வந்தருடுவீராக. ஒவ்வொருவர் மேலும் இறங்குவீராக. ஒவ்வொருவரையும் தொழுவீராக. சாத்தானின் கைகள் பகத்து எரியப்பட்டதற்காக நன்றி. உடைய நாமம் உயர்ந்ததற்காக நன்றி. உடைய பரிசுத்தங்கள் மத்திய கேள்வி நடப்பிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லோரும் சத்தமாய் சத்தமாய் சந்தனம் சொல்லுவோம். ராஜாவை அழைத்துக் கொள்ளுவோம். என் உள்ளத்தில் மாறுபட்டு சொல்லுவோம். எங்கள் பிள்ளை மாறுபட்டு சொல்லுவோம். எங்கள் மக்களை செயல்படுகின்ற சொல்லுவோம். நாங்கள் வந்த வந்தமாய் அல்ல, நாங்கள் திரும்பி போகும்பொழுது உடைய பிள்ளைகளாய் மகிமை உயர்வாய் செல்லுவோம் என்று பேசுகிற நாம் வாக்கு பண்ணும்படி, கத்தரை வாக்கு கொடுக்கும்படி, அவருடைய வாக்கை பற்றிக் கொள்ளும்படி, விடுதலை உள்ளவர்களாய் நிரப்பும்படி 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 நிரப்பும் 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 ஒவ்வொருவரையும் நிரப்புமாயிரே, ஒவ்வொருவரையும் நிரப்புமாயிரே. நிரப்பி வழிகிற வல்லமையாய், நிரப்பி வழிகிற வல்லமையாய் நன்மைகள் வருகிறோம். ஆவிகள் அனைத்து ஆவிகள் நிர்மூலமாகட்டும். சரீரத்தை கொலை செய்கிற ஆவிகள் நிர்மூலமாகட்டும். சிறு ஆவிகள் நிர்மூலமாகட்டும். அக்கினிமயமான தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரின் ஆவியில் சரீரத்திலும் பாய்ந்து செல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் பாய்ந்து செல்லுங்கள். Power in Jesus' name. உள்ளத்தில் நிறைந்து 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 ஜீவநதியா ஜீவநதியா ரெண்டு கைகளை திறந்து ஜீவபலியாக ஒப்புக் கொடுப்போம். என்னை ஜீவபலியாக நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை ஜீவபலியாக நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் அம்மா. எனக்கு ஒன்று தெரியும். நேருக்கு கொடுத்த வந்தம் நான் கொடுத்து வந்திருக்கிறேன். எனக்கு தேவையெல்லாம் நீர் மாத்திரமே. எனக்கு தேவையெல்லாம் நீர் ஒருவர் மாத்திரமே. உங்களுடைய பிரசன்னம் நிரம்புவதாக தூதர்கள் ஒவ்வொருவருடைய கரத்தை பிடித்து ஒவ்வொருவருடைய கிருபையை இறங்கி 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 ராஜாவே இயேசுவின் மகத்துவ நாமம் எங்கள் சிரசின் மீது சிலுவையில் நீர் சிறந்த அந்த ரத்தம் எங்கள் ஒவ்வொருவருமே சிலுவையின் காயங்கள் எங்களுக்குள் இறைவனை நடத்துகிறவைகளாக, எங்கள் ஜீவனை மாற்றி அமைக்கிறவைகளாக, இன்று எங்களுடைய வாழ்க்கையை ஆவியை மறுரூபமாக்கிறவைகளாக, அதிகாரமுடையவராய் ஆச்சரியமுடையவராய் எங்கள் மத்தியில் இறங்கி வந்தருளுகிறதற்காக உமக்கே ஆராதனை. இயேசுவையே துதி செய்.
மார்க்கு எழுதின சுவிசேஷம் பலவானை முந்தி கட்டினாலுடைய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானேயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை நமக்கிலிருந்து உலகத்தில் அனுப்பினார். அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது பிசாசனுடைய அந்த வல்லமைகளை அழிப்பதற்காக வெளிப்பட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவருடைய சகல தந்திரங்களும் கிரிகளையும் அழிப்பதற்கென்று அவர் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் அவர் இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தை அவர் மிக முக்கியமான வார்த்தைகளாய் நம்மிடத்தில் பேசினார். என்ன? பலவான் என்று அடையாளப்படுத்தி பிசாசை அவர் நமக்கு காண்பிக்கிறார். பிசாசுக்கு என்ன வேலை தெரியுமா? முதல் வேலை தேவனை போல இருக்க வேண்டும், தேவனுக்கு நிகராக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். இரண்டாவதாக ஜனங்கள் எல்லோரும் அவனை சார்ந்து செல்ல வேண்டும், அவனை மட்டும் பின்தொடர வேண்டும். இதுதான் அவருடைய பிரதான நோக்கம், வேறு ஒன்றும் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பணிந்து செல்லுகிற பொழுது இந்த பிசாசுடைய கிரிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் மாறிவிடுகிறது. எனவே தான் அவன் பயந்தவனாய் இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்து நம்மை அழிப்பதற்காக அவன் திட்டம் செய்கிறான். ஒரு தேவதாசன் ஒருவர் ஒரு பிசாசுக்கு அடிமையாக இருந்தார். அதாவது அவருடைய பெயர் இமானுவேல் ஏனி என்பது. அவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் ஒரு ஆவிக்குரிய ஒரு பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு குடும்பத்தில் அவர் பிறக்கவில்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கை வளர்ந்து வளர்ந்து உலகத்தின் பொருட்களை அதிகம் நாடினார். முக்கியமாய் எல்லாவற்றிலும் தலை சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்பினார். எதை செய்தாலும் அதை நன்மையை செய்ய வேண்டும், அதில் நல்ல பெயர் எடுக்க வேண்டும். இப்படி அவருடைய ஆசை உலகத்தின் காரியங்களில் இருந்தது. எனவே சிறு வயது முதல் கொண்டு அதிகமாய் போராடி படிப்பார். அவருடைய பள்ளியிலே ஒருவரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துவிடக்கூடாது, இவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதிகம் போராடுவார், இரவெல்லாம் உட்கார்ந்து படிப்பார், ஜெயித்து விடுவார். விளையாட்டு போட்டிகளில் எல்லாவற்றிலும் பங்கெடுப்பார், போராடுவார், ஜெயிப்பார். எல்லோரும் கைத்தட்டுவார்கள். எல்லாம் இமானுவேல் ஏனி முதலாவது வந்து விட்டான் என்று சொல்லும் பொழுது இவருக்குள் ஒரு நல்ல பெருமை வரும், சந்தோஷம் வரும். இப்படி அவர் வளர்ந்தார். வளர 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 இவருக்கு பிசாசு ஒரு பெரிய வலையை விரித்தார். என்ன? பெருமை என்னும் ஒரு வலை. அந்த வலையில் சிக்கினார். ஒருமுறை பிசாசு வந்து அவரிடத்தில் பேசினார். நீ வந்து எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும், நீ விரும்புகிறபடி எல்லாவற்றிலும் நான் உனக்கு மேன்மையை தருவேன், பெருமையை தருவேன், உன்னை பெருமைப்படுத்துவேன். ஆனால் நீ எனக்காக நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். இவருக்கு தேவனை குறித்த அதிக ஞானம் இல்லாதபடினாலே, தெரியாதபடினாலே ஒத்துக்கொண்டார். பிசாசு தன்னுடைய படைகளில் ஒரு பெரிய தலைவனாய் இவரை உயர்த்தி வைத்தார். நான் சொல்லுவது ஒரு உவமையோ கதையோ அல்ல, உண்மையாய் இந்தியாவில் நமது நாட்டில் நடந்த சவால். அந்த பிசாசு கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார். அந்த பிசாசு இவரிடத்தில் பேசினது யார் தெரியுமா? அவன் தான் லூசிஃபர் என்னும் தேவனுக்கு நிகராக தன்னை வைத்துக் கொள்ள முயற்சிக்கிற அந்த லூசிஃபர். இவருடைய வாழ்க்கை செழிக்க ஆரம்பித்தது, பணம் கொட்ட ஆரம்பித்தது, பெருமைகள் அதிகமாய் கிடைக்க ஆரம்பித்தது. பிசாசு பல சபைகளை கெடுப்பதற்கு, வாலிபர்களை கெடுப்பதற்கு, ஆத்மாக்களை கெடுப்பதற்கு இவரிடத்தில் ஆலோசனை கேட்பான். அந்த அளவிற்கு இவருக்கு அறிவு பெருத்து போனது.
தன்னுடைய தளபதியாக இவரை மாற்றிவிட்டார். என்ன நடக்கும் என்றால், ஒவ்வொரு நாள் இரவிலும் கடலுக்கு அடியிலே ஒரு அறை செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்பொழுதும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த பெரிய அறைக்குள்ளே அந்த பிசாசுகளின் தலைவர் வந்து நிற்பான். இனி அவருடைய தளபதியாக நிற்பான். அநேக பிசாசுகளின் கூட்டம் அங்கே வந்து நிற்கும். இரவு 12 மணிக்கு அந்த கூட்டம் ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களை, என்னை, சபைகளை, போதகர்களை, தேவனை விசுவாசிக்கிற சிறு குழந்தை முதல் பெரியோர் வரைக்கும் அவர்களுக்கு என்ன சோதனையை கொடுத்து அவர்கள் விசுவாசத்தை கலைக்க வேண்டும் என்று திட்டப்படும். இந்த இமானுவேல் ஏணி அவர்தான் தலைமை வகுத்து ஒவ்வொரு பிசாசுக்கும் கட்டளையிடுவார். அவர் சொல்லுகிற எல்லாவற்றும் பிசாசு கீழ்ப்படி, அதற்கு ஏற்றபடி ரத்தத்தை கொடுப்பார், பலிகளை செலுத்துவார், அனைத்தையும் தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்தார். பெரிய தலைவனாக இருந்தார். இப்படி பல முறை நடந்து கொண்டிருந்தது. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது ஒரு ஊழியருடைய ஊழியத்தை அவரையும் அழிப்பதற்காக திட்டம் கொண்டு ஒரு பெரிய சேனையை அவன் அனுப்பினான். இமானுவேல் ஏணி அதற்கு பெரிய கூட்டத்தை தலை சிறந்த இந்த பிசாசுகளுடைய கூட்டத்திலிருந்து எடுத்து அந்த ஊழியர்களிடத்தில் அனுப்பினார்கள். அங்கு செல்லும் பொழுது முதலாவது சிறு குழந்தைகளிலிருந்து எப்படியாவது சமாதானத்தை கெடுப்பது தான் பிசாசுடைய நோக்கம். எனவேதான் சிறு பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே நாம் கர்த்தருக்குள் வளர்க்க வேண்டும். வசனத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையினால் வளர்க்க வேண்டும். அப்படி அந்த ஊழியருடைய மகளை தொடுவதற்காக இந்த பிசாசு கூட்டம் சென்றது. இறங்கி போகும் பொழுது அங்கு இந்த பிசாசுகளால் செயல்பட முடியவில்லை. காரணம், இரவில் நடுவு விசையில் அந்த வாலிப பிள்ளை, இளம் வாலிப பிள்ளை, 13 வயது உள்ள அந்த பிள்ளை முழங்கால் படித்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தால், ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருந்தார். இந்த பிசாசுகளின் கூட்டம் உள்ளே நுழையாதபடிக்கு அங்கு பெரிய ஒரு வல்லமை சூழ்ந்திருந்தது. இந்த பிசாசுகள் தோற்று போய் என்னிடத்தில் சொன்னன, எங்களிடத்தில் அவர்களை ஜெயிக்க முடியவில்லை, எங்களுக்கு இன்னும் பலம் வேண்டும் என்று. அவருக்கு இது சாதாரண ஒரு பழக்கம் தானே. அடுத்த நாள் சென்றார்கள். அநேக பலிகளை கொடுத்து இன்னும் வல்லமை நிறைந்த, அதாவது படைகள் உண்டு. சரி, அந்த பிசாசுடைய அந்த அணிகளில் படைகள் உண்டு. இதில் பலவானாகிய இன்னும் சில தேவதூதர்களை, பிசாசுடைய தூதர்களை 2ஆம் நாள் அனுப்பினார்கள். 2ஆம் நாள் வந்தார்கள். அந்த சிறுபிள்ளை தூக்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் உள்ளே போக முடியவில்லை. சுற்றிலும் அக்கினி எரிந்து கொண்டிருந்தது. அதுவும் ஜெயிக்க முடியாதபடி அந்த ஊழியரை தொட சென்றார்கள். அந்த வீட்டின் அருகில் இருக்க முடியவில்லை. எவைகளும் தோற்று போய் அங்கு போய் நின்றன. இந்த இமானுவேல் ஏணிக்கு கோபம் வந்தது. கடுமையாக அவர்களை சபித்தார், கோபம் கொண்டார். கடைசியில் பிரதான தலைமையில் இருக்கிற பிசாசுகளின் கூட்டத்தை பட்டயங்களோடு கூட்டு அனுப்பினார். 3ஆம் நாள் வரும்பொழுது அந்த வீட்டிற்கு அருகில் கூட செல்ல முடியவில்லை. அவ்வளவாய் தேவனுடைய பிரசனம் இருந்தது. அந்த பிசாசுகளின் கண்களுக்கு என்னவென்று தெரியவில்லை. தோற்று போய் திரும்பி போனது. ஏனிக்கு மிகுந்த கோபம் வந்தது. பிசாசு இறங்கி வந்தார். ஏனியிடத்தில் கோபம் கொண்டார். உன்னை தளபதியை வைத்து எனக்கு அவமானம் நேரிடுகிறது. என்னுடைய வேலை கிறிஸ்தவர்களை, தெய்வ பிள்ளைகளை அவமதிப்பது. ஆனால் இந்த 3 நாட்கள் நான் அவமானப்பட்டு போனேன். நீ போக வேண்டும் என்று இமானுவேல் ஏணிக்கு கட்டளையிட்டார். இவர் பார்த்தார், உள்ளே போக முடியாதபடி ஒரு சக்தியால் நான் போய் ஜெயித்து விடுவேன் என்று. அன்று அவருடைய முறைப்படி மனுஷ மாமிசம் சாப்பிடுவார். குழந்தைகளை அணிந்து பச்சையாக குழந்தைகளை மாமிசங்கள் சாப்பிடுவார்கள். சாப்பிட்டு பலப்படுவார்கள். இதெல்லாம் செய்தார்கள். பெரிய கூட்டத்தோடு இமானுவேல் தலைமை தாங்கி இரவிலே ஆவியாக அந்த போதகருடைய வீட்டில் வந்தார்கள். வரும்பொழுது இதுவரை காண முடியாதபடிக்கு அந்த ஊழியருடைய சபையிலும் வீட்டிலும் ஒவ்வொருவர் மேலும் வானுயர் அக்கினி எரிந்து கொண்டிருந்தது. அதை சுற்றிலும் ஒரு பிரகாசத்தின் வல்லமை தெய்வதூதர்களை சுற்றி கொண்டிருந்தார்கள். இமானுவேல் போன உடனே மல்லாக்க விழுந்தார். ஒன்றும் செய்ய முடியவில்லை. உடனே ஒரு கோபம் வந்தது. ஏதோ முயற்சி செய்து பார்த்தார், முடியவில்லை. நேரே திருப்பி போய்விட்டார். இந்த அக்கினி எரிந்து கொண்டிருந்த
அந்த வீட்டின் மேலே ஒரு சத்தம் மட்டும் கேட்டது. இயேசுவின் நாமத்திற்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று தெய்வதூதரின் சத்தம் மாத்திரம் கேட்டுக்கொண்டே இருந்தது. இவர் போய் அவமானப்பட்டவராய் போய் அடுத்த நாள் இரவிலும் ஒன்றும் சாப்பிடாமல் மிகுந்த கோபத்தோடு வெறித்தனமாய் இருந்தார். ஏன்? முதலாய் அவமானத்தை சந்தித்திருக்கிறேன், தோற்று போய் வந்திருக்கிறேன். அப்பொழுது லூசிபர் வந்தார். இருவரும் போனார்கள். ஒரு தனி அறையில் பேசினார்கள். என்ன நடந்தது என்று அவர் கேட்ட பொழுது இம்மானுவேல் சொன்னார், என்னவென்று எனக்கு தெரியவில்லை, ஏதோ ஒரு சத்தம் கேட்டது, இயேசு என்று சத்தம் கேட்டது என்று சொன்னார். இயேசு என்று சொன்ன உடனே அவனுடைய சிங்காசனத்தோடு மல்லாக்க விழுந்து போனார் அந்த லூசிபர். என்ன நடந்தது என்று இவருக்கு தெரியவில்லை. ஏன் விழுந்தாய் என்று கேட்டான். அவன் அல்லவா தலைவன். அவன் சொன்னான், அந்த பெயரை இங்கு சொல்லாதே, அதற்கு விரோதமாய் தான் என்னுடைய ராஜ்யம் இருக்கிறது என்று சொன்னான். சொன்னவுடன் எனக்கு கோபம் வந்தது. வேறு வீட்டுக்கு போனார். இரவெல்லாம் உட்கார்ந்தார். இதுவரை பெருமையை நாடினவர் அல்லவா, இப்பொழுதும் அதே பெருமையை தேட ஆரம்பித்தார். என்னை பார்க்கிற ஒரு வல்லமை இருக்குமானால் அந்த வல்லமை எனக்கு வேண்டும் என்று இரவும் பகல் மலைந்தார். அந்த வல்லமை எனக்கு வேண்டும், அந்த வல்லமை எனக்கு வேண்டும் என்று புலம்பினான், கதறினான், வியர்த்தது, கோபத்தில் கத்தினார், கடைசியில் கத்தினார். அந்த வல்லமை எங்கிருந்தால் எனக்கு முன்பதாக நீ வா, நான் உன்னை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இமை பொழுது ஒரு மிக மெல்லிய பிரகாசம் வீட்டுக்குள் வந்தது. யார் என்று கேட்டார். அவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இயேசுவா? சொன்னவா? என் பேர் தான் இயேசு. ஆண்டவர் பேசினார். பணிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர் சொன்னார், இம்மானுவேல் என்பதற்கு இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். உன்னுடைய பெயரிலும் நான் உன்னோடு கூட இதுவரை இருந்தேன், இப்பொழுதும் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நீ என்னோடு வாய் அழைத்து சென்றார். அவ்வளவுதான். ஆண்டவராய் இயேசு ஏற்றுக்கொண்டார், உலகத்திற்கு வந்தார். கர்த்தர் அவரை இந்த இந்தியாவில் மாத்திரமல்ல பல தேசங்களில் மிக வல்லமையாக பயன்படுத்தினார். ஏன் தெரியுமா? அவர் இம்மானுவேல் என்று பெயரை வைத்துக் கொண்டு பிசாசுடைய ராஜ்யத்திற்கு துணையாக இருந்தவர். நடந்தது என்ன? எந்த இம்மானுவேல் ஏனி பிசாசுக்கு தளபதியாக இருந்தாரோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வேலைக்காரனாய் மாறினார். அது முதல் கொண்டு ஒவ்வொரு இடத்திற்கு செல்லும் இடமெல்லாம் தேவன் அவரை வல்லமையை பயன்படுத்தி பிசாசு வெட்கப்படும்படி செய்தார். ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொல்லுகிற பொழுது பலவானை உண்டி கட்டினால் மொழியே என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதற்காக நமக்கு சோதனைகளை கொடுக்கிறவன் பலவான் அல்ல. இயேசு நமக்குள் இருப்பானால் அவன் பலவானை போல பலமுடையவனை அநேகம் செய்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் நமக்குள் ஒரு விசுவாசத்தை விதித்தவர் யார் தெரியுமா? அவர் தான் இயேசு கிறிஸ்து. அனைத்து நாட்கள் வாலிபராக இருக்கும் பொழுது நான் ஜெபித்த காரியங்களுக்கு எனக்கு பதில் கிடைத்தது இல்லை. வழிமுழங்கால் பண்ணிட்டு ஜெபிப்பேன். எனக்கு தெரியும் என்னுடைய விசுவாசம் அற்பமானது என்று. ஆனால் ஒரு முறை காதலை ஜெபித்தேன். என் உள்ளத்திலே வைத்த விசுவாசம் எங்கிருந்து வந்தது? அப்பொழுது ஒரு கோட்புட்டை எழுதினேன். என்னுடைய விசுவாசம் ஏற்ற வெளியில் ஏற்ற கனிகளை கொடுக்கும். ஏனென்றால் என்னுடைய விசுவாசத்தை துவக்கினவர் இன்னார் என்று நான் அறிவேன் என்று ஒரு அன்னையே சொல்லலாமா? நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவர் தான் இன்றும் அந்த விசுவாசத்தோடு உங்களை வெளியில் அழைத்து வந்திருக்கிறார். இந்த பிசாசு நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பிசாசு கேள்வியின் மேல் வல்லமை கொள்ளும்படிக்கு தான் இந்த இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். சிலுவையில் அவர் வெளிப்பட்டது நீங்களும் நான் என்று வந்திருக்கிறோமே. உள்ளத்தில் அநேக கேள்விகளை, பிரச்சனைகளை, ஏன் வியாதிகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறோமே, இவைகளெல்லாம் சிலுவை வெற்றி சிறந்த பின்புதான் அவர் உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பையே கொடுத்தார். அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பிசாசுகளின் மேல் வல்லமையும் அதிகாரத்தை கொடுப்பது நம்மை வைத்திருக்கிற விசுவாசம், நமக்குள் வைத்திருக்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் தான் இன்று வரை நம்மை நடக்கிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையை புதியதாய் மாற்றப் போகிறது. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. மார்க்கு 16:17 பிசாசுகளை துரத்துவார்கள்,
நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை அணுகாது, கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொந்தமாவார்கள். ஆண்டவருக்கு சொல்லுகிற பொழுது ஊழியம் செய்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் என்று சொல்லவில்லை. என்ன சொல்லியிருக்கு வசனத்தில்? சத்தமா சொல்லுங்களேன், பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிற உங்களால் நடக்கும் அடையாளம், விசுவாசிக்கிற உங்களால் நடக்கும் அடையாளம். முதலாவது வார்த்தை நாமத்தினாலே பிசாசுகளை, அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க எல்லா வியாதி பிரச்சனைகளை கொடுக்கிறது யாரு? இந்த சந்தேகம் வந்துச்சு அவங்களுக்கு. ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு, பிசாசு. ஏன்? எப்படியாவது சோர்ந்து போகணும், எப்படியாவது அழிந்து போகணும். நான் 13 வயதாக இருக்கும் பொழுது பயங்கரமான ஒரு டைஃபாய்டு என்னை பிடித்தது. எனக்கு அப்போலாம் தெரியாது. 21 நாள் ரெஸ்ட்டில் இருக்கணுமா, ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். வேலை அப்போ ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருப்பேன், பார்ட் டைம் ஜாபுக்கு. அதுலேயும் லீவ் போட்டு 21 நாள் படுத்துருந்தேன். ஒரு 15-16 நாள் என்னால் தாங்கவே முடியல. பிசாசு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான். சிந்தையில் பிசாசு, சாப்பிட முடியல, எழுந்திருக்க முடியல. எழுந்து உட்காந்தா ஆண்டவர் நோக்கி சிந்தை வர மாட்டேங்குது, எதனால சிந்தை வருது? ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம். ஆனால் அந்த சில நாட்கள் தாண்டுகிற பொழுது எனக்கு இது ஏன் என்று தெரியவில்லை. எல்லாரும் நானும் கேட்டேன், ஏன் அந்த வியாதியில் இருக்கும்போது இந்த பிசாசு வந்து என்கிட்ட பேசுது? நீர் தானே பேசணும். இன்னும் வெளிப்படை ஆண்டவரோட பேசி பழகாத நாட்கள். 13 வயசில் பிப்ரவரி மாதம் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன். இது நடந்தது ஒரு ஜூலை மாதத்தில். இது ஏன் என்று தெரியாது. அதற்கு பின் ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வெறுமையான வாழ்க்கை. ஆனால் டிசம்பர் 23ஆம் தேதி தேவனுடைய அபிஷேகத்தால் நான் நிரப்பப்பட்டேன். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை மாறியது. அதுக்கப்புறம் தான் தெரியும், நமது மேல் கர்த்தர் வைக்கிற கண்களை விட்டு திசை திருப்புவதற்கு பிசாசு சோதனைகளை எந்த வழியெல்லாம் கொடுக்கணுமோ அந்த வழியெல்லாம் கொடுப்பாங்க. அப்படித்தான் இன்றைக்கும் அவ்வப்பொழுது கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிறார். ஆமென். வர மாட்டீங்களே, சந்தேகம் இல்லையா? அந்த விசுவாசத்தை நம் கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய ஆவியை அறிக்கை செய்ய செய்ய இந்த விசுவாசம் அற்புதங்களை நடக்கும். அந்த சாத்தானுடைய கிரியைகளை ஏற்றுக்கொண்டு அதனோடு இசைந்து போவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. சூழ்நிலை வந்துருச்சு, சரி அப்படி கர்த்தர் செஞ்சா செய்யட்டும், அவர் சித்தம் நடக்கட்டும், அமைதியாக இருக்கக்கூடாது. பிசாசை எதிர்த்து நிற்கணும். ராமன் சொல்லுங்களேன், விசுவாசத்தை எதிர்த்து நிற்கணும், அவனை முந்தி கட்டணும். அந்த முந்தி கட்டுவதற்கு தான் அதிகாலை ஜெபம், உபவாச ஜெபம், முழு இரவு ஜெபம் என்று பல ஜெபங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. முதல்ல அவன் போட்டு கட்டி வச்சுட்டு தாராளமாக கொள்ளையடிக்கலாம். ஏன் பிசாசை கொள்ளையடிக்கணும்? நம்ம ஆசீர்வாதத்தை திருடி வச்சிருக்கிறதுக்கான தான் வராது. எல்லாம் நம்ம ஸ்டாக்கில் அவங்களே வராமல் சொல்லுவோமே, எல்லாமே அவன் திருடி வச்சிருக்கிறான், எதுவுமே அவனுக்கு சொந்தம் இல்லை. நானும் நீங்களுமோ இந்த விசுவாசத்தினால் சாத்தானை வெட்கப்படுத்தி சிலுவை செய்த ரத்தத்தின் அடையாளத்தை அணிந்து கொண்டவர்களாய், பிசாசை நசுக்கி போட்டவர்களாய். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவனுடைய தாடை எலும்பை அடிச்சு நொறுக்கிறதுக்கு கர்த்தருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். முதுகு எலும்பை நொறுக்குவதற்கு அதிகாரம். அதிகாலை எழுந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்பி விடுகிற பொழுது இந்த பிசாசின் கேள்விகள் ஒன்றுமில்லாமல் அழிந்து போகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த பிசாசு போன உடனே அந்த தேவனுடைய அன்பினால் நிரப்பி வைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலருக்கு ஜோபனோட வியாதி மாறிடும், சூழ்நிலை மாறிடும், திருப்பி ஒரு வாரம் கழிச்சு திருப்பி வந்துடுவாங்க. போகிற நிறைய இடத்துல நடக்கிறது உண்டு. முதல்ல 3 நாள் மீட்டிங்கில் முதல் நாள் வந்து ஜோம் பண்ணுவாங்க, ஐயா இடுப்பு படிக்குதியான்னு. ஜோம் பண்ண உடனே சுகமாயிடும். அடுத்த நாள் வந்து நிற்பாங்க, ஐயா இடுப்பு படிக்குதியான்னு. 3ஆவது நாள் வந்து நிற்பாங்க. ஆண்டவர் அப்படியா ஜோம் பண்ண உடனே 2 நிமிஷம் ஃப்ரீ, அப்புறம் நெக்ஸ்ட் டே மீட்டிங் வரணுங்கிறதுக்காக விடுதலை கொடுப்பாரு.
அந்த விசுவாசத்தை விசுவாசிப்பது இல்லை. Glory to God. நம்முடைய பலவீனங்களில் நாம் பலமுள்ளவர்களாய் மாறுபடிக்கு அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் தாமே தரித்திரரானார். நாம் அவரை பார்க்கிற பொழுது அவருக்குள் அழகான ஒரு முகம் இல்லை. நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய விரும்பத்தக்க ஒரு ரூபம் அவரிடத்தில் இல்லையாமா. அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். என்னுடைய காரில் எப்போவுமே ஃபஸ்ட் எய்ட் கிட் வச்சுருப்பேன். பல இடத்துல போகும்போது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் இருப்பாங்க. டாக்டர் காரை நேரத்தை ஓடி போய் அங்கே என்னென்ன பார்த்து சபையில் வச்சுருக்கேன். ப்ரைஸ் தி லார்ட். போய் அவங்களுக்கு சின்ன உதவி, சின்ன சின்ன காய்கள் உள்ளவங்களுக்கு அதை க்ளீன் பண்ணி அவங்க பேண்டேஜ் போட்டு ஒரு ஜபம் பண்ணி அனுப்பிட்டு வந்துருக்கேன். எப்போவுமே செய்வேன். எவ்வளோ நேரத்துக்கு காயம் ஆறு வரைக்கும். ஆனால் விசுவாசமோ உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், காயங்களை ஆற்றுகிறேன். அப்போ அந்த கிட்ட எமர்ஜென்சி வச்சிருப்பேன். சில ஆச்சரியப்படுவாங்க, எப்படி சார் இருக்குது? ஒரு மாதிரி கன்னியாகுமரி இரவு பக்கம் மினிஸ்டர் பிடிச்சி திரும்பி வருகிறேன். கண்டக்டர் ஏறி உட்காந்துட்டார். பழைய திருவள்ளுவர் பஸ்ஸில் கண்டக்டர்ஸுக்கு முன்னாடி இருக்கும். இவர் ஏறி உட்காந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்றதுக்குள்ள கீழே இருந்தவங்க கதை அடைச்சிட்டாங்க. டாக்டர் இவர் கையை 3 பேர் அடிபட்டுச்சு. துடிக்கிறார். உடனே ஓடி போய் பேக் எடுத்து ஃபஸ்ட் எடுத்து கொஞ்சம் வாங்கி கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா ஜபம் பண்ணி கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு இதை க்ளீன் பண்ணி போட்டு நல்ல ஒரு கட்டு போட்டு உங்கள் பேர் எடுத்துட்டு ஜெபராஜன் நீங்கள் தான் எனக்கு வேணுமா ஒரு ஜபம் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன். அவரை மறக்கவே இல்லை. அவர் மறக்கதான் சொல்லுவார், பிரதர் அன்றைக்கி இருந்த வழிக்கு நீங்கள் இல்லைன்னா நான் என்ன செஞ்சிருப்பேனே தெரியல. பேர் என்ன? ஜெபிக்க தெரியலையா? இப்படி அதே நம்ம சுற்றி இருக்கிறாங்க. நீங்களும் நானும் அதற்காக தான் கிருபை பெற்றவர்கள். பிசாசன் கேள்வி அழிக்கும்படிக்கு வெளிப்பட்ட தேவகுமார் நமக்குள்ளே இருந்தால் நீங்கள் நாங்கள் பிசாசுக்கு ஆலயம் ஏன் யாருக்கு அலறணும்? அந்த மாதிரி போன பேர் அபிஷேகம் பெற்று பார்த்தீங்கன்னா என்னுடைய சாட்சி சொல்லியிருக்கீங்க. தாயினுடைய வயிற்றில் 4 மாதமாக இருக்கும் பொழுது 6 துண்டுகளாய் அழிந்து போன ஒரு சிசு, நான் கர்ப்பத்தில் கலைந்து போன ஒரு சிசு. என் தாய்க்கு கொடுக்கப்பட்ட மருந்துகளினால் 6 துண்டுகளாய் கலைந்து போனவன். ஆனால் ஜபத்தினாலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தினாலும் முழு குழந்தையை கர்த்தரை கொண்டு வந்தார். எனவே தான் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு கர்த்தருக்காக ஓடி வந்திருக்கிறேன். எவ்வளவு ஊழியம் செஞ்சாலும் அந்த அன்பை நிறைவேற்ற முடியலை. நிச்சயமாக விசுவாசிக்க நான் கொடுத்த ஓட்டத்தை சந்தோஷம் ஓடிச்சுட்டு தான் வெளியிருப்போம். என்ன நடந்தது என்றால் எங்கள் அம்மா கல்சர், அதனால அதிக மருந்துகள் கொடுத்துட்டாங்க. கொடுத்த மருந்தெல்லாம் சிசு கலக்கி விட்டுச்சு. இது குழந்தை உருவான பின்பு இது அதிகமாக வெகுவாக என்னை எங்கள் அம்மாவை பாதிக்கும். திடீரென்று நெஞ்சு வலி வரும். எப்படி வாயில் சொல்லவே முடியாது, அவ்வளோ வலி வந்துடும். பயங்கரமாக கண்ணீர் மட்டும் விடுவேன். யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன சொல்ல போனால் நெஞ்சு வலிக்கு சரியான மாற்றம் அப்பவும் கிடையாது, இப்பவும் கிடையாது. ஹார்ட்டுக்கு பிரச்சனை இருக்குது. நெஞ்சு பகுதியில் வருகிற வலிக்கு அப்போ மருந்தும் கிடையாது. சூடாக யார் இருந்தாங்க வீட்டில் இருந்தால் கொஞ்சம் பால் கொஞ்சம் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஜபையை எடுத்து தலையில் ஜெபிப்பாங்க. ரொம்ப பெயின் வரும். இந்த 13 வயதில் அபிஷேகம் பெற்ற பிறகு சில வேலைகளில் இரவு எங்கேயாவது போயிட்டு வருவேன், வேலைக்கு போயிட்டு வருவேன். எங்கேயாவது மயக்கமாக இந்த நெஞ்சு வலி அதிகமாகி குடிகாரம் போல எங்கேயாவது கொடைக்கானல ஒரு நடு குளிரிலே அப்படியே எங்கேயாவது கிடப்பேன். யாராவது பார்த்து பாஸ்ட் பைக் இருக்கான்னு சொல்லி சிலர் போய் வீட்டில் யாராவது சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க. இல்லைன்னா 9 மணி ஆகிடுச்சுன்னு சொல்லி எங்கள் அப்பா தேடி வரும்பொழுது எங்கேயாவது கிடப்பேன். அவ்வளோ அவமானமாக இருக்கும். பேச்சு என்ன தெரியுமா? நான் விழுந்தது நெஞ்சு வலி, உலகம் பேசுவது அந்த காலத்திலேயே 10 மணிக்கு பாஸ்ட் போய் குடிச்சிட்டு கிடக்கிறான்னு பேசுவாங்க. பேசிட்டு போ, தெரியாமல் தானே பேசுகிறேன், பேசிட்டு போ. வலி 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 திடீரென்று அதிகமாக தேவனுடைய வார்த்தை பார்த்து கொண்டு இருப்பேன். திடீரென்று வலி வரும். கர்த்தருடைய பலத்தினால் செய்து முடிச்சுட்டு வருவேன். இப்படி பல நாட்கள் போனது. ஒரு நாள் அதிகாரத்துடன் இரவு 1 மணிக்கு வேலைக்கு புறப்படுகிறேன். நான் ஏர் ஹோஸ்டஸ், பைலட்ஸ், ஐடி இன்ஜினியர்ஸ் எல்லாருக்கும் சாஃப்ட் ஸ்கில் எடுக்கிற ஒரு ட்ரெயினர். அப்போ ராத்திரி 1:30 மணிக்கு எனக்கு ஒர்க். அப்போ கிளம்பும்பொழுது ஒரு நாள் பயங்கரமான நெஞ்சு வலி. அப்பொழுதுதான் குடும்பமா உட்கார்ந்து ஜெபித்தான். ஜெபிக்கும் போது தேவனுடைய வல்லமை இறங்கி என்னை தொட்டது.
அதுக்கப்புறம் வலி மாறினது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சு. அப்பப்போ கொஞ்சம் எட்டி பார்க்க. எதற்காக? பயங்கரம் இல்லை. நான் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது. நான் தேவனிடத்தில் சென்று ஜெபித்துட்டு வந்தேன். வலிக்காக ஜெபிக்கிறது. நான் சொன்னேன், அவர்கிட்ட இன்னைக்கு இந்த பிசாசை ஏன்ட்டு அனுப்புகிறாங்க. இதுவரைக்கும் நீங்கள் எனக்காக குற்றம் பண்ணீங்க, இந்த கூட்டத்தில் நீங்கள் ஏன்ட்டு அனுப்புறீங்க? நான் ஜெயிக்க போகிறேன். உங்களுடைய நாமத்தை சொன்னால் அது போயிடும். ஆனால் நான் யாருன்னு நினச்சிச்சு, அது தாயின் கருவில் உருவான ஏன் முன்னாடி எனக்கு வலி கொடுக்குறதா செல்லோட ஆனந்த ஜபத்தை உடனே கேட்டார். 40 நாள் உபவாசிச்சிருந்தேன், வந்துட்டான் விடலை. 40வது நாள் இரவு என் கையில் சிந்திச்சு கத்தல் பண்ணிவிட்டார். வாயில 2 வாயில விரல விட்டு கத்தல் இயேசு நாமத்தில் பிடிச்சி இழுத்து கொட்டல் வரைக்கும் கீழே போட்ட விசாச கத்தல் பண்ணிவிட்டார். அதுக்கப்புறம் தாங்க ஊழியத்தில் ஒரு மகிமை தேவன் பார்த்தார். நீ ஜெயிச்சிருடா, இந்த வச்சுக்கோ, கிருபைகளை வச்சுக்கோ, கொடுத்து அனுப்பிட்டாரு. எதுக்கு சொல்ல தெரியுமா? மரணமும் ஜீவனும் வசனம் தெரியல. இன்னைக்கு ஜெயிக்கிறோம். ராவிட்டலுங்க, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தளர்ந்து போயிடாதீங்க. விசுவாசம் திருப்பி வந்தா என்ன வேணா பண்ணிட்டு போச்சான். அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டு சொல்லிட்டாரு, அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய தலை மயிர் கூட அசையாது. அந்த நாய்க்கு போய் பயந்துக்கிட்டு நம்ம ஜபத்தை விட்டு வேலை வாசியாக இருக்கணுமா? இல்லை, அவனை முந்தி கட்டணும். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடினால அவனை சின்ன பிடிச்சி தூக்கி எரிஞ்சிட்டு அல்லேலூயா. நம்ம தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த அதிகாரம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷத்தை நான் சொல்லுகிற பொழுது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு அதிகாரத்திலேயே, அந்த ஒரு வார்த்தையிலேயே பிசாசான வெட்கப்பட்டு உங்களுக்கும் எனக்கு முன்பதை இல்லாதபடி ஒன்றில்லாமல் பொருளாய் மாறிப்போம். அந்த வல்லமை இன்று நாம் சுதந்திரிக்க போகிறோம். ஆண்டு சொன்னார் அல்லவா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலேயே, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார், என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கும் தகுதி இல்லாத உங்க மேல என் மேல அந்த அமர்ந்திருக்கிறார். ராஜகிரீட சூட்டி இருக்கிறார்கள். இந்த நாளில் நம்முடைய ஆத்மாவும் சுகமாக போகுது, சரீரமும் சுகமாக போகுது, வீடு சுகமாக போகுது, வேலை தொழிலும் சுகமாக போகுது. ஏன்னா அந்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறதுடைய விசுவாசத்தை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த வியாதியாக இருந்தாலும் கடிந்து கொள்ளுங்கள், கடிந்து கொள்ளுங்கள். பிசாசுக்கு அடிக்கும்படி தான் அவர் வெளிப்பட்டார். இந்த வியாதிகளை பயந்துடக்கூடாது, இந்த பலவீனத்துக்கு பயந்துடக்கூடாது. ஒரு பிரதர் என்னுடைய சபையில் இருந்தார், எங்கள் அப்பாவுடைய சர்ச்சுக்கு. அவருக்கு இந்த வலது கை இது யூ மாதிரி இருக்கும். இந்த விரல்கள் வந்து வளைந்து இருக்கும். அதனால் அவரால் சரியாக சாப்பிட முடியாது, யாராவது உதவி செய்யணும். ஆனால் அதை வச்சு தான் அவர் சாப்பிடுவார். ஒரு முறை தேவாலயத்துக்கு வந்திருந்த பொழுது ஜெபித்த பொழுது பயங்கரமான அந்த பிரிசுடைய கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அங்கே எல்லாம் முடிச்சுட்டு அவருக்கு சுகமாகலை. அந்த வீட்டுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு இறுதி ஜெபம் எங்கள் அப்பா செய்கிறாங்க. செய்து கொண்டிருக்கும் பொழுது அமைதியான அந்த நேரத்தில் சத்தம் கேட்டுச்சு. நாங்கள் பயந்துட்டோம். டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்குறோம். அந்த அண்ணன் ஒரு கை தூக்கி உயர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரட்சிக்கப்படலை, ஆனால் வளைஞ்சு இந்த கையை கட்ட 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 நேரம் வருது. எல்லாருக்கும் பார்க்குறோம், மேஜிக் பண்ணுற மாதிரி. ஊழியக்கார கை வைக்கல,
அதை கட்டி ஜெபிக்கலை, ஜெபத்தை கேட்கிறவர். அவ்வளவுதான். அவர் போல விசுவாசம் உள்ளவர்களை எங்கள் சபையில் நான் பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை போதும். தினம் ஒரு காரியத்துக்காக மீண்டும் மீண்டும் ஜெபிக்காதீங்க. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத சாத்தானை வீட்டை விட்டு வெளியே போ, அவ்வளவுதான். அந்த விசுவாசம் நிறைவேறுபடி அடுத்த காரியத்தை பார்க்க ஆரம்பிங்க. திருப்பி அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு ஆண்டவரே இந்த காரியத்துக்காக. அதுதான் எதிராக ஜோமன் வெளில ஓடி போச்சு, ஊரை விட்டே ஓடி போச்சு. திருப்பி அதுக்காக நம்ம திருப்பி ஜெயிக்கணும். அப்படி ஆண்டவரை பார்க்கும்போது அந்த விசுவாசத்தை எப்படி கனம் பண்ணுவாரு? அது துரத்துனீங்கன்னா துரத்தினதை அல்லேலூயா. வசனம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவர் உங்களை விட்டு நடக்கிறதுக்கு கூட டைம் இல்லை அவருக்கு. இயேசுவின் நாமத்தை சொன்னா பரந்தோடி போயிடுவான். அந்த அதிகாரத்தோடு நன்றி செலுத்த ஆரம்பிச்சிடணும். நன்றி செலுத்த ஆரம்பிங்க. நம்முடைய ஜெபமும் தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஜீவிக்க வரைக்கும், இந்த விசுவாசம் பலப்படும் வரைக்கும் பிசாசால ஒன்றும் செய்துவிடவே முடியாது. லூக்கா 11:20 ஒரு வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா 11:20, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்திடப்படுகிறால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இந்த வசனம் யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம். பிசாசு எப்படி துரத்துறாரா? அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்கிறவர் யாரு? அப்ப நம்ம பிசாசு துரத்துனா யார் மேல துரத்துவோம்? இயேசு நாமத்தில் துரத்துவோம். அப்ப பிசாசு வருமா பக்கத்துல? வராது. ஆனால் அடுத்து என்ன செய்யறது? ரெடியா இருப்பான். நம்ம அவனை விரட்டி நம்முடைய எல்லைகளை ஆண்டவருடைய எல்லைகளை வச்சுக்கணும். அல்லேலூயா சொல்லணும், சுற்றி வச்சுக்கணும். ஏன்னா பிசாசு போய் தண்ணீர் பொல்லாத ஒரு 7 பேரை கூட்டி கொண்டு வந்து, 7 தான் ஒன்றும் இல்லைங்க, 7 இல்லை நிறைய நடக்கும் கொண்டு வந்து எப்படியாவது வண்டி காலி பண்ணணும். அது நிற்கும். அவன் எத்தனை பேர் தான் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த இயேசு உள்ள இருக்கிறார்கள் அறிந்து கதிகளை நான் வெளிப்படுத்த, சாட்சி வெளிப்படுத்த, துதிகளை நான் வெளிப்படுத்த அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. வராமல் சொல்லுங்களேன். துரத்துல சந்தோஷம். நாளைக்கு அவன் வரமாட்டான், ஆனால் ஒரு ஆளை வச்சுட்டு போவான். என்னைக்கு நம்ம ஸ்தோத்திரத்தை நிறுத்துகிறோம், என்னைக்கு நம்ம டவருக்கு போகிறத நிறுத்துகிறோம், என்னைக்கு சர்ச்சுக்கு போகிறத நிறுத்துதோ அன்னைக்கு கையை வச்சுட்டு ரெடியாக தான் இருப்பான். அவனை வெட்கப்படுத்துகிற விசுவாசம் தான் நம்முடைய விசுவாசம். வராமல் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை தருவோம். அப்போ பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை நாம் அணிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அணிந்திருக்கிறோம். அப்போ நம்முடைய கைகள் விரல்கள் எல்லாத்துலையும் யார் இருக்கிறார்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு முறை ஒரு சபையில் கம்யூனியன் கொடுக்கும் பொழுது மிகுந்த தெய்வ பிரசன்னம். ஒரு சகோதரிகிட்ட போய் கம்யூனியன் கொடுக்கும் பொழுது அவர்கள் அப்படியே கையை பார்த்தாங்க, அப்படியே விழுந்துட்டாங்க. அபிஷேகத்தில் நிறைந்து முடிந்தவரை சாட்சி சொன்னார்கள், பிரதர் நீங்கள் கம்யூனியன் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது உங்கள் கையில் காயத்தை பார்த்தேன், ஒரு வெள்ளை வஸ்திரம் உங்கள் கையில் தொங்குறத பார்த்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த முகத்துக்கா இல்லை, நான் விசுவாசிக்கிறவன் என்ன ஆனாலும் அறிகிறவன். உங்கள் கருத்து ஆண்டவர் உண்டு. கையை நீட்டி பாருங்க, பிசாசுக்கு பயந்துடாதீங்க. இட்டது போல் கையில் வேத புத்தகம் இருக்கு. நம்ம வலது கருத்தில் அதிகாரம் எடுக்கணும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் பெற்றிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலும் சரீரத்தில் வெளிப்படுகிறவர். சில இடத்துல பிசாசை நாமளை துரத்தவே வேண்டாம், பார்த்தாலே ஓடிடும். அல்லேலூயா சொல்லுவேன். அதான் ஓடிகளுடைய மகிமை. அதான் எல்லாருக்கும் சொல்லுவேன், நீ கண்டிப்பாக எல்லாரும் ஓடி செய்யுங்க. கருத்தருக்கு ஒரு அல்லேலூயா செய்யுங்களா? செய்யுங்க. அது கூட சுகமே வேறங்க. அல்லேலூயா. அதில் உள்ள மகிமையே வேற. செய்யுங்க. கஷ்டம் வரணும், நஷ்டம் வரணும், கர்த்தருக்கு எப்படியாக ஒரு முடிவை செய்யுங்க. கர்த்தருடைய மேற்கு ஆசீர்வதிப்பார். நம்ம அதுக்கு ஜெபிக்கவே வேண்டாம், தானாக பறந்தோம். ஒரு அல்லேலூயா. நம் வாயின் வார்த்தைகளை கொண்டு அல்ல, நம்மை சுற்றி எரிந்து கொண்டு இருக்கிற தெய்வமாக. அப்படித்தான் ஆண்டவர் சொன்னாரு, சாத்தான் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேர் இருந்தாங்க. ராஜா வைத்த பெரிய பொற்சிலை வணங்கவில்லை. அது வரைக்கும் அவங்களை வச்சு நல்லா வேலை வாங்கிட்டார். உங்கள் கம்பெனி சொல்லிட்டீங்களா, என்ன மட்டும் இந்த கம்பெனி வச்சு வேலை வாங்குறாங்க. அதைத்தான் அன்றைக்கி ராஜாவை செஞ்சான். இந்த 4 புருஷர்களை நல்லா பயன்படுத்தி கொண்டான். ஆனால் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டேன் என்று சொன்ன உடனே அவருடைய கோபம் பெருகினது. அந்த சூளையை 7 மடங்கு பெருக பண்ணினார். பெருக பண்ணி உள்ளத்துக்கு போட்டாங்க.
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இங்கே நின்றுருந்தாங்களே, ராஜாக்கிட்ட பேசிட்டு இருந்தாங்களே. அப்போ வந்து 3 பேர் பின்னாடி தோளில் கையை வச்சு பயப்படாதீங்கப்பா, நான் இருக்கிற தைரியமாக பேசுகிறேன் சொன்னாரா? சொல்ல மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் யுத்தம் செய்யணுங்கிறத கற்றுக்கிட்டீங்க, அதை ஜெயிச்சு வரணுங்கிறது தான் தெரியும். அல்லேலூயா. நீங்கள் யுத்தம் பண்ண மாட்டே, நான் பார்த்துக்கிறேன்னு வேறு. கடைசி எக்ஸ்ட்ரீம் என்னைக்கு முடியல ஆண்டவரே, ஆண்டவர் அக்கினியை தூக்கி போடுறாங்க. அக்கினிக்கு முன்னாடியே போய் என் பிள்ளைங்க வர்றாங்க, சத்தம் போடுறது பேசாமல் இருக்கிறார். அல்லேலூயா. தூக்கி 3 பேர் உள்ள மாட்டாங்க, போட்டாலெல்லாம் அவுட்டு. அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ பார்க்குறாங்க 3 பேர் எல்லாம் அக்கினிக்கு சொல்லிட போட்டோம். ஆமையா தாம போடுறாங்க, நிறைய இல்லை. ஆமையா 4 பேரை காண்கிறேன், மற்ற கண்ணுக்கெல்லாம் தெரியல. உபத்திரவப்படுத்துகிற கண்ணுக்கு தான் தெரியும் உங்களை கத்தருகிறார். 4 பேர் பார்க்கிறேன். அதோடு நிறுத்த முடியுமா? இல்லை. 4ஆம் மனுஷனுடைய சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிடம் உங்களில் இருக்கிறவர், சத்தமாய் சொல்லுங்க, பெரியவர். நம்முடைய விசுவாசம் அற்பமானது தான், ஆனால் அந்த விசுவாசத்தை துவக்கினவர் அவர். 1 கொரிந்தியர் 12 வாசிக்கிறோம், விசுவாசம் என்பது ஆவிக்குரிய வரங்களில் ஒன்று. அந்த வரத்தை கொடுத்தவர் நம்ம சும்மா விட்டவரா என்ன? எபேசியர் 6:12 வாசிக்கிறோம், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் பொல்லாதாரின் சேனைகளோடும் போராட்டம். என்ன பிரதர் உள்ள நேரம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆமாம் சிஸ்டர், இதுவே தான் ரகசியமே இருக்கு. நல்ல சொல்லுங்க, என்னைக்கு நீங்கள் போராட மாட்டேன்னு சொல்கிறீங்களோ ஜெயிக்க மாட்டோம். என்னைக்கு நீங்கள் ஆயுதம்னு கற்றுட்டு சொல்கிறீங்களோ அன்னைக்கு அவன் யுத்தத்தை பண்ணி அவன் ஜெயிச்சிடலாம். நல்ல சொல்லுங்களேன். தன்னுடைய பிள்ளைகள் இந்த தமிழ் வார்த்தை சொல்லுவாங்க, சொங்கி சோடைன்னு சொல்லுவாங்க. சொங்கி பயணம், சோழ பயணம் மதுரையில் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, சொங்கி மாதிரி உட்காந்துருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கணும் நம்ம பிள்ளைங்க கற்ற விரும்ப மாட்டாங்க. அது இல்லையா? ஏங்க நமக்கு ஒரு பிள்ளை பெற்றுக்கிறோம், அதை போய் 10 மாதம் சொல்லுறாங்க. 10 மாதம் சொல்லி சொல்லணும், 10 மாதம் பெற்றுக்கிறேன். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, டேய் நல்லா சாப்பிட்றா, சாப்பிட்றேன் நல்லா தானமாக இருக்கேன், 10 மாதம் பெற்று சொல்லுங்கம்மா. நாங்கள் என்ன மொத்தம் நாட்டப்பட்டி ஏமாச்சு பெற்றாங்க, எல்லாம் 10 மாதம் சொல்லி பெற்றாங்க. அவ்வளோ ஒரு கரிசனை இல்லை. அந்த அம்மா ஜீவன கொடுசனை கொடுப்பாங்களா உங்களுக்கு? போனால் வயசான காலத்தில் உயிரை கொடுத்து தான் அவனை பெற்றிருக்கேன், இன்னைக்கு வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்க. ஆனால் நமக்குள் வாசம் பண்ணுகிறவரும் அந்த சிலுவை சுமந்து நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, உனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்யலாம்? இன்னைக்கு போகும்போது சொல்லிட்டு போங்க, உங்களுக்காக நான் ஓடி செய்கிறேன். நீங்கள் பைபிள் எடுத்து பிரசனம் பண்ண, சர்ச்சிலேயே பிரசனம் பண்ண வேண்டாம். எத்தனையோ ஊழியம், கொடுக்கிறது ஒரு ஊழியம், ஜெபிக்கிறது ஒரு ஊழியம், ஜெபமாக ஜெபித்து கொண்டு ஒரு இடத்தை சுற்றி வருவது ஒரு ஊழியம். பல 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 ஊழியங்கள் இருக்குங்க. இதை ஆய்வு செய்வதற்கு கத்தவர்களுக்கு அந்த வரத்தை கொடுத்திருப்பார். அதை பெற்றுக்கொண்டு கத்தற்காய் ஊழியம் செய்யுங்கள். மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல. ஒரு ஆள் 2 ஆள் இல்லைங்க, இந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட போராட்டம் உண்டு. ஆனாலும் உங்களுக்குள் இருக்கிற தேவனாகிய கர்த்தரை ஜெயம் பெறுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் 12, அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆமென் சொல்லுவேன். அவங்கள அபிஷேகம் அந்த இயேசு என்னும் நாமம் ஆவியினாலும் வல்லமையினால் நம்மை அபிஷேகிக்கிற ஒரு நாமம். அல்லேலூயா. யாரும் பின்னோக்கி திரும்ப வேண்டாம். இன்னைக்கு நிச்சயம் மாற்றம் ஆரம்பிக்கிறது. அவருடைய குடும்பம் மாறிவிடும். ஆண்டுட்டு போன உடனே நல்ல நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுங்க. ஒரு அரை மணியை நல்ல ஸ்தோத்திரத்தை சொல்லுங்க. எந்த காரியம் ஞாபகம் வந்தால் அந்த காரியத்துக்குள்ள நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிற தெய்வம். அதன் பிறகு ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதற்காக அப்புறம் ஊழியர்களுக்காக ஜெபிங்க. அதற்கு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்காக ஜெபிங்க. கடைசியில் உங்களுக்காக ஜெபித்து எழுந்து வாருங்கள். உங்களுடைய காரியம் ஜெயமாய் முடிந்திருக்கிறது நிச்சயமாய் காண்பீர்கள். ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பின தேவனாகிய கர்த்தர் இன்று நம்மோடு வரப்போகிறார். பிசாசு ஜெயிச்சிருவோமா? நான் சட்டம் ரொம்ப கம்மியாக வருது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே என்ன வந்தாலும் சரியானவரே, நாங்கள் ஜெயிப்போம். உங்களுடைய நாமத்தை மகத்துவப்படுத்துவோம்.
எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஒரு சில நிமிடங்கள் நாம் ஜெபிப்போம். ஜெபித்து முடிக்க போகிறோம். அதற்கு முன்பு தேவனுடைய கிருபைக்கும் வல்லமை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் அவரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லோரும் கண்கள் மூடிக்கொள்வோம். ஒரு விசேஷித்த தெய்வ வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளத்தான் போகிறோம். அந்த விசுவாசத்தை நமக்கு அனல்மூட்டி எழுப்புகிறவராக, அந்த விசுவாசத்தை நமக்குள் எரியப்படுகிறவராக, ஜுவாலிக்கப்படுகிறவரை ஆண்டவராக கர்த்தர். யாரும் கண்களை திறக்க வேண்டாம். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல ஈர்க்கரங்களை திறந்து அந்த ராஜாதி ராஜன் நன்கு சோதரித்து அவரை மையப்படுத்தும். அவருடைய நாமம் பெரியது, அவருடைய நாமம் வல்லமை உள்ளது, அவருடைய நாமம் நம்மை வல்லமையினால் நிரப்பினது, அபிஷேகத்தை நிரப்பி இருக்கிறது. அந்த வல்லமையுடைய நாமம் நம்மை ஜெயித்துள்ளது, ஏற்றி நம்மை மாற்றப் போகிறது. உனக்குள் இருக்கிற அபிஷேகம் உன்னை மாற்றப் போகிறது. உனக்குள் இருக்கிற வல்லமை ஒன்றிலிருந்து வெளிப்பட போகிறது. அந்த பிசாசுடைய கிரீடம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக போகிறது. அந்த பலவானை ஊந்தி கட்டி அவனை வெட்கப்படுத்தி இருக்கிறோம். கர்த்தர் மகிமைப்பட போகிறார், கர்த்தர் மகிமைப்பட போகிறார். நல்ல சத்தமாய் ராஜாவை ஆர்ப்பரியுங்கள், சத்தமாய் தேவனை சோதரியுங்கள். மகிமையின் பிதாவாக பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற வல்லமை தான் உங்களுக்குள் இருக்கிற வல்லமை. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வல்லமை தான் உங்களுக்குள் இருக்கிற வல்லமை. ஆண்டவருடைய கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது நம் மத்தியில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் சிரசின் மேல் ஆண்டவருடைய வல்லமை உணரப் போகிறீர்கள். சில அக்கினியை மாற்றுவீர்கள், சில பனித்துளிகளை உணர்வீர்கள், சில உங்கள் கரங்களை தொடுவது போல உணர்வீர்கள். இப்பொழுது தேவ வல்லமை இறங்குகிறது. இறங்கி கொண்டிருக்கிற இந்த வேலை தான் உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. வியாதிகள் மறந்து போகும், எல்லா பாறைகள் மறைந்து போகும், சரீரோட பிரச்சனைகள் மறைந்து போகும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. அநேக தேவ தூதர்கள் உலாவுகிறதை பார்க்கிறேன். தேவ வல்லமை பெற்றுக் கொள்ளுங்கள். மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தின் கீழ் கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். இதுவரை கண்ட எகிப்தியரை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். உங்கள் சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுகிறது, குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறுகிறது. தேவ வல்லமை இறங்கி வந்திருக்கிறபடினால் அக்கினி மயமான தேவன் சேரக்கூடாத ஒளி வாசம் பண்ணுகிறவர் உங்கள் மக்கள் இறங்கி கொண்டிருக்கிறார். வல்லமையோடு பெற்றுக் கொள்ளுங்கள். புதிய பாஷைகளில் பேசுங்கள், சோத்திரங்களை அறிக்கையிடுங்கள், தேவனை உயர்த்துங்கள். என்னுடைய பிரச்சனைக்காக ஜெபிக்க வேண்டாம், எந்த சூழ்நிலைக்காக ஜெபிக்க வேண்டாம். தேவனுடைய வல்லமை மகத்துவம் இறங்கி வந்திருக்கிறது. நன்றி தகப்பனே, உங்கள் அக்கினி மயமான வல்லமைக்காக நன்றி. இப்பொழுது ஒவ்வொரு பாத்திரத்தை கொடுக்கிறாங்க, ஒவ்வொரு வல்லமையும் ஒவ்வொருவருமே ஊற்றப்படுவதாக, உங்களுடைய வல்லமை ஒவ்வொரு பாத்திரத்தை ஊற்றுவதாக. பொல்லாத ஈட பிசாசை, வியாதிகளை கொடுக்கிற பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய செயல்களை விட்டு அழித்து எடுத்து வெளியே போய் இயேசுவின் நாமத்தினால் சூழ்நிலைகளை மாற்ற மாட்டுகிற உணவுகள் மாறட்டும், வியாதிகள் சூழ்நிலைகள் மறையட்டும். கடல் பாறைகளை கொண்டிருக்கிற சாத்தானே இயேசுவின் நாமத்தில் வெளியே போ, வெளியே போ. விரிவுரைகளின் ஆவிகளே இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. வறுமை ஆவிகளே இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. விசுவாசத்தை குறைவாய் கொண்டு வருகிற சாத்தானே இயேசுவின் நாமத்தில் எங்கள் விசுவாசத்தை துவக்கினவராக இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தை பலப்படுத்துகிறேன், விசுவாசத்தை பலப்படுத்துகிறேன். நீ விதைத்த விசுவாசத்தை பலப்படுத்துகிறேன் இயேசுவின் மகிமையுள்ள நாமத்தில். ஃபீல்கா நிரப்பும் ராஜனே, ஒவ்வொருடைய சரீரத்தை நிரப்பும், ஒவ்வொரு பாத்திரத்தை நிரப்பும். கரங்களை தட்டி ஆவி நிறைந்து தேவனுடைய வல்லமை பெற்றுக் கொள்ளுங்கள். சொல்லுங்க ஆண்டவரிடத்துல, இனி நான் தோற்று போகிறவர் அல்ல, நான் தோற்று போகிறவர் அல்ல. இஸ்ரவேலின் ஜெய பலமானவராம் இயேசுவினுடைய பிள்ளை. நாமும் தரிப்பிக்கப்பட்டவனா, நாமும் தரிப்பிக்கப்பட்டவனா. பிசாசின் கேள்விகளை கடித்துக் கொள்ளுங்கள். நன்றி. அப்படியே சூழ்நிலை எல்லாம் மாற்ற போறோம். நான் ஜெபிக்கிற வேளையில நீங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்துல என் வாழ்க்கையில பிடிக்கி எரிய போறீங்க. எந்த காரியமானாலும் சரி, வியாதியா இருக்கலாம், கடனா இருக்கலாம், குடும்பத்தின் பெரிய பிரச்சனைகளா இருக்கலாம், எந்த சூழ்நிலையாலும் சரி மாற்ற போகிறார். நல்ல சோத்திர சொல்லி துதித்து கை தட்டி ஆண்டு சோதரிக்கிற வேளையில நீங்க பிசாசை கடிந்து கொள்ள போகிறீர்கள். தேவனுடைய விசேஷித்த அபிஷேகம் பேர் ஒன்று பண்ண போகிறது. நல்ல சோதரிகளா, நல்ல நல்ல ஆரம்பிக்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் கடிந்து 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 வேரோடு பிடிங்கி எரிகிறான். வேரோடு பிடிங்கி எரிகிறோம். என் பிள்ளைகளுடைய ஜபங்கள் பரலோகத்தை அசைப்பதாக, பரலோகத்தை அசைப்பதாக, பரலோகத்தை அசைப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் அக்கினி 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 ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் அக்கினி 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 கடிந்து கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் சரி
எரிந்து worship the Lord. இயேசுவின் மகத்துவமுள்ள நாமம், இயேசுவின் மகத்துவமுள்ள நாமத்தினால், இயேசுவின் மகத்துவமுள்ள நாமத்தினால் அப்பாலே போ, எரிந்து சாம்பலாய் போ. இயேசுவின் நாமத்தினால் பொல்லாத வியாதிகளின் ஆவிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பிள்ளைகளை விட்டு எரிந்து சாம்பலாய் போ. இயேசுவின் நாமத்தினால். Thank you Holy Spirit. அடி வயிற்றில் உள்ள வலியோடு அடிக்கடி வலியோடு இருக்கிற ஒரு சகோதரி உண்டு. உள் வயிற்றில் அடிக்கடி அந்த வலியோடு இருக்கிற ஒரு சகோதரி உண்டு. கை வைத்து Thank you for your sister. Thank you Jesus. Hallelujah. Yes, thank you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. எவ்வளோ நாள் இருக்கு Jesus கழிச்சு எவ்வளோ நாள் இருக்கு ரொம்ப நாள் இருக்கு எவ்வளோ நாள் இல்லை The mighty name of Jesus. Thank you Jesus. பொல்லாத சாத்தானே மகளுடைய சரீரத்திற்குள்ள கரத்தை வைத்து முயற்சிக்கிற சாத்தானே The mighty name of Jesus. கடந்த 3 மாதமாய் அதிக துக்கத்தில் இருக்கிறத பார்க்குறேன் சிஸ்டர். பாருங்க ஒரு 3 மாதம் ரொம்ப துக்கத்தில் வருத்தத்தில் இருக்கிறத பார்க்குறேன். இரவு படுக்கையெல்லாம் கண்ணீரிட்டு ஆடத்தை பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு மாற்றி அனுப்ப போகிறேன். இடையில எனக்கு சரியாக 2 வாரம் வாரத்துக்கு வரும்போது கத்தர் சாட்சியாக உங்களுக்கு மாற்றுவேன். சரியா? இதற்கு அடையாளமாய் தான் இந்த வழி இப்போ மாறி விசுவாசிக்கிறீங்கன்னா கைவிச்சு ஜீசஸ் கிரைஸ்ட் நான் சர்வவல்லமை தேவனுடைய வேலைக்காக இயேசுவினுடைய விரலில் நான் கண்டித்து சபிக்கிறேன். எப்படி சரீர பொழுது கிரி செய்கிற பொல்லாத சாத்தானே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விட்டு வெளியே தேங்க்யூ மாஸ்டர். எப்படி இருக்கு பாருங்க சிஸ்டர், அது பொறுமையா பொறுமையா பயப்படாது சந்தோஷம் நல்லா கவனிச்சு பாருங்க இல்லையா? தமிழ் பிள்ளைகளுக்கு அந்த ஆசிரியர்கள் இந்த வார்த்தை வல்லமை நாம் சுகந்தார் சாட்சியாய் சக்தி பேசி நாமத்துக்குள்ளாவே தேங்க்யூ ஜீசஸ். இந்த மூட்டில் வலியோடு முட்டியில் நான் முடிச்சு தெரிவிக்கிறேன். முட்டியில் வலியோடு இருக்கிற ஒரு ரொம்ப அதிகமாக முட்டி நடக்கிற பொழுது சிலப்போ காலையில் என் வீட்டில் நடக்கும்போதே இந்த முட்டி கொஞ்சம் சுற்றி சுற்றி அப்போது நடக்கிற ஒருவர் உண்டு. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே பெரியவர் பெரியவர் இயேசுவே நீ பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே நீ வல்லவர் வல்லவர் இயேசுவே நீ வல்லவர் வல்லவர் ஜீவ தண்ணீரோடு போற்றியே ஜீவ பேரை எண்ணி நடத்தும் ஜீவ தண்ணீரோடு போற்றியே ஜீவ பேரை எண்ணி நடத்தும். எவ்வளோ நாளாக இருக்கு முட்டி வலி? எவ்வளோ நாளாக இருக்கு? இப்போ என்னுடைய 1 வருஷமாக இருக்கா? கர்த்தருக்கு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்லும்போது விசுவாசிக்கிறீங்களா? கையை வச்சுக்கோங்க. தெய்வம் ஜீசஸ் பொல்லாத ஈன பிசாசு இந்த தாயை 1 வருட காலம் அலைக்கழித்த முட்டை தேவனுடைய விரலினால் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது கட்டிட்டு சபிக்க இந்த சரீரம் தொடாலுமே கட்டளையிடுகிறேன். எவ்ரி போன் ஒவ்வொரு சரீரம் ஒவ்வொரு நரம்புகள் நாடிகள் மூட்டுகள் மூட்டு கப்புகள் இயேசுவின் ரத்தத்தினால் சுகமட கட்டளையிடுகிறேன். வலிகள் இயேசுவினால் முட்டிக்கு அப்பாலே இயேசுவின் நாமத்தினால் the name of Jesus. Thank you Lord. Thank you Jesus. முட்டி எப்படி இருக்கு பாருங்க. ஸ்லோ மடக்கிக்கணும். இங்கே கேட்கலாங்க எங்கபடி கை மடக்குங்க. சொல்லுங்க இயேசு என்னை தொட்டார். விடக்கூடாது பிடிச்சிருந்தாங்க. கைகள் தந்தவராஜாவுக்கு வியாதி உள்ளவர்கள் ஒரு கை அதற்கு வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுங்கள் தேங்க்யூ சோதனத்தோடு வியாதியாக இருக்கோ அந்த இடத்துல கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். இங்கே வராமல் வீட்டில் இருக்க ஒரு பலவீனத்தில் இருக்கவங்களுக்காக இங்கே ஒருத்தர் ஜெபிக்கிறீங்க. யாருக்கு சொல்ல முடியுமா? யாருமா? அம்மாவா? என்ன செய்யுது?
செய்கிறது படுக்கையில் இருக்காங்களா? அம்மா பேர் என்ன? நாகவல்லி. கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்கன்னா, நான் வீடு என்ன செய்ய முடியல. இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தை எல்லா கைகளை உயர்த்தி உங்கள் சகோதரி நாகவல்லி இந்த டவரிலிருந்து இருக்கிற மகிமை கொண்டு தேவனுடைய வெள்ளி நான் இயேசு நாமத்தினால் இப்பொழுது கட்டளையிட்டு ஜெபிக்கிற பொல்லாத சாத்தானே, அந்த சரீரம் முழுவதும் செயலிழக்கப்பட்டிருந்த பொல்லாத ஆவி இயேசு கிறிஸ்து ஜீவன் நாமத்தை இப்பொழுது வேறொரு எரிந்து சாம்பலாக்கி விடுதலை செய்கிறோம். கத்த சுகமாக்குவீராக. நீ சொன்னபடி விடுதலையாக. அப்படி வியாதியோடு இருக்கிற பலவீனமாக இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க யாராலும் சரி கத்தனை ஆவியை தொடுவீராக. எல்லா பொல்லாத கீழ்கள் மறைந்து போகட்டும். சைனஸ் மறையட்டும். தலைவலிகள் மறையட்டும். வயிற்றில் கற்பத்தில் வலிகளை உண்டாக்க சாத்தான் இயேசு நாமத்தை நடித்து சபைகள் எஸ் 3 பேர் இயேசு நாம விடுதலை பெறுகிறீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். உதரப்போக்கு வியாதி நான் உள்ள ஒரு 3 பேருக்கு கத்தப்பது பூரண சுகத்தை கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பூரண சுகம் இயேசுவின் நாமத்தை சரீரத்தில் ஆங்காங்கி இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தை கட்டிட்டு சபைக்கு வேறு பிடிக்கு எரிக்க சாம்பலாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. கடல் பாரங்களில் இருக்கிற பிள்ளைகள் வறுமையில் இருக்கிறவர்களை கர்த்தர் தொட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சாபம் முற்றிலுமாய் மாறி கர்த்தரால் நிறைந்த ஒருவரிடமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. முதல்ல ஒவ்வொருவருக்கும் தெய்வக்காரன் இருக்கட்டும் ராஜா. அவர் வீடுகளுக்கு போகும்பொழுது தெய்வீக வல்லமே தெய்வீக பிரசனத்தை கண்டுவை மையப்படுத்த கிருபித்தார். இதயத்தில் சாட்சியாய் எழும்ப கிருபித்தார். எல்லாரும் கை உயர்த்தி சொல்லிக்கிறார். ஊழியர்களுக்காக, குடும்பத்திற்காக, அன்பான மாதவர்களுக்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக இருக்கிற இந்த 101 டவர்களுக்காக இந்த மதுரையில் வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காக இயேசுவை நாம் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பில் சத்தமாய் சொன்னான். ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறது. இந்த பட்டணத்தில் அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய தரிசிப்பதற்கு இந்த கோபுரங்களை கத்த வல்லமையாய் பயன்படுத்துவீராக. இன்னும் கோபுரங்கள் பெருகட்டும். தேவர்கள் அதிகமாய் சந்திக்கப்படட்டும். எதிராக இருக்க எல்லா செயல்கள் இயேசுவின் நாமத்தை நிர்பந்தமாக போகப்படும். அப்படின்னு வந்து சொல்கிற ஊழியர்கள் யாராவது நேரத்தில் செய்து கொடுக்கிற தேவ பிள்ளைகள் சபையில் கத்த ஆசீர்வதித்தவர்கள் கத்த நாவை மேம்படுவீராக. உடனே போகும்போது தேவனுடைய கரம் கூட செல்கிற ராஜா பெரிய சாட்சியுடன் திரும்பி தேவனை மையப்படுத்தி கிருபித்தார். அப்பிரயோஜனமான நேசத்தாரப்படை நீ சொன்ன வேலை மாத்திரம் செய்திருக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்தும். நாளை இருக்கிற நாளை மரணங்கள் கொண்டு கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமைப்படுவீராக. உங்களை நாம் உயர்த்தும்படி கடையில் வந்து கலந்து கொள்ளவும் உங்களை ஏற்றுக்கொள்ளவும் உங்களை காணவும் கிருபித்தார். உங்களுக்கே மகிமை செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து ஜீவன நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. சத்தமாமே சொல்லுமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சுகமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் இந்த டவரோடும் பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ஏற்றும் ஏற்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆம் சேர்ந்து சொல்லி நாட்டுமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாட்டுமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. God bless you.